ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் காட் ஃப்ரம் த டிஸ்ட்ராய்டு வேர்ல்டு எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி மானா ஸ்டோன் எல்லாம் குத்துருப்பான்ல ஒரு கடையில், அந்த இடத்துக்கு தான் இந்த வாட்டியும் மானா ஸ்டோன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு போறானா. அந்த இடத்துக்கு தான் நம்ம டோஜன் போறான். நம்ம டோஜனை பார்த்தோன்னே அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடறான். பக்கத்துல தான் அந்த கடையோட மேனேஜரும் இருக்காரு. அவன் பயப்படுறத வச்சு தெரியுது இவன் தான் இதுக்கு முன்னாடியே அந்த வேலையை பண்ணியிருக்கானு. ஓய், இந்த மாதிரி நீ தானே அது அவனை வறுப்பத்தி மானா ஸ்டோன்ஸை வாங்குறது? நல்ல டைமிங் பா மேனேஜரு, ஏன்னா நான் எதிர்பார்க்கல. நல்ல வேலை நீ இருக்கியே. இந்த வாட்டி என்கிட்ட நிறையவே மானா ஸ்டோன்ஸ் இருக்கு, அதுவும் யாராச்சும் ஹை ரேங்கிங்கான ஆளுங்க ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல நீ இருக்க. அங்க பேகை தூக்கி எறிறானா. அந்த பேகை பார்த்து மேனேஜர் இப்பவும் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த பேக்குள்ள இப்பவும் ஒரு லோ கிரேட்ல இருக்க ஒரு ஸ்டோன் தான் இருக்கும் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. அதனால அவர் யோசிக்காம சொல்லிடுறாரு, தம்பி எனக்கு உன் கூட பிசினஸ் பண்ணணும்னு ஆசையே இல்லை. என்னது, நீங்க உண்மையிலேயே அப்படிதான் சொல்றீங்களா? ஆமா, உனக்கு என்ன புரியலையா? எவன் 1% கமிஷன்ல எல்லாத்தையும் வாங்குவான். ஏன்னா நாங்கள் அதே மாதிரி வித்துனே தான் கண்டிப்பாக எங்களோட பிஸ்னஸ் இன்னமும் லாஸுக்கு தான் போகும். அதனால நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கூட பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அப்படியா? ஆனால் போக போக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, பரவாயில்லையா? ஆனால் அவரு கண்டுக்கவே இல்லையே. அந்த பேக்கில் என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்காம அவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தம்பி எங்களெல்லாம் முடியாதுப்பா. கேட் சென்டரோட சார்ஜ் 5%, அதனால வாய்ப்பே இல்லை. பேக் எடுத்துட்டு இங்கிலேருந்து கிளம்புறியா? ஆனால் கோவத்தில் நம்ம ஹீரோ பேகை தட்டி விடுவானா. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிக்கும். அதோட கலரும் பயங்கரமா இருக்குமா. அதை பார்த்து அவங்க 2 பேரும் ஆடி போறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இந்த ஸ்டோனோட வேல்யூ நல்லாவே தெரியும். அதுக்கும் நடுவில் ஒரு ஹீரோ ஸ்டோன் இருக்குமா, அதை பார்த்து அவங்க வியந்து போறாங்க. ஏன்னா அந்த ஹீரோ ஸ்டோன் இருக்குல்ல, அது ரொம்ப ரேரு. என்னப்பா இந்த மாதிரி இப்பயாச்சும் ஒத்துக்கிறீங்களா, இல்லை நான் கிளம்பட்டா? அங்கே ஹீரோ ஸ்டோனை பற்றி இப்போதான் நம்மளுக்கு தெரிய வருது. இந்த ஹீரோ ஸ்டோன் இருக்குல்ல, இதை வச்சு நம்மளால ஹீரோஸுக்கு பவரை கொடுக்க முடியும். இப்படிதான் மெக்சிகோல ஒரு சயின்டிஸ்ட் அவரு இந்த ஹீரோ ஸ்டோனை வச்சு ரிசர்ச் பண்ணாரு. அது வழியா அவருக்கு ஒரு பயங்கரமான ஹீரோக்கான பவர் கிடைச்சிருக்கும். அப்பத்துல இருந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது, இந்த ஹீரோ ஸ்டோன்லாம் இருக்குல்ல, இது வழியா நம்மளால ஹீரோ அவேக்கனிங் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட மானா இன்னமும் என்ஹான்ஸ் ஆகும். அப்பத்துல இருந்தே இந்த மானா ஸ்டோன்ஸ் அவங்க ஹீரோ ஸ்டோன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது இங்க இருக்குன்னு பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்னப்பா நீங்க எப்படியோ வாங்க போதில்ல, சரி பேக்ல போட்டு எனக்கு கொடுங்க, நான் போறேன். ஆனா அந்த மேனேஜரோட டோனே அப்படியே மாறுது. அட கஸ்டமர், நீங்க எங்க போறீங்க? நாங்க சும்மா சொன்னோம், இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்றோம். நீங்க அங்க சைட்ல உட்காருங்க, காஃபி ஏதாச்சும் வேணுமா? அடுத்த சீன்லயே அவன் துடைக்கிறான். நம்ம ஆளுக்கு அங்க ஜூஸ் எல்லாம் அவங்க தராங்க. நம்ம ஹீரோ வேற அங்க சண்டை போட்டிருப்பான்ல, அங்க இதனால கமிஷனோட ரேட் அவன் குறைச்சிட்டான். 0.5% தான் சார்ஜே பண்ணுவானா. அட நீங்க என்ன சொல்றீங்க? 0.5% அது ரொம்ப ஓவரா இல்லையா? கொஞ்சம் ஏத்துறது. அப்படி உங்களால முடியாது, இல்ல வேணனா விடுங்க, நான் இங்கிலேருந்து போறேன். இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி நீங்க 0.5% ஒண்டி கொஞ்சம் மாத்துங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை ஒண்டி மாத்தினா போதும். நான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கறேன், இதுக்கு முன்னாடி நான் யோசிக்கவே இல்லை. அதனால தான் நான் அப்படி கத்தி விட்டேன். அங்க டோஜனுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இப்பயாச்சும் அவன் கெஞ்சுற அளவுக்கு வந்திருக்கானே. அங்க பின்னாடி இதை பாக்குற அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, அடிக்கணும்னு தோணுது. ஆனா அங்க எதுவுமே அவனால பண்ண முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு அவன் ரூடா இருப்பான்னு அவன் எதிர்பார்க்கல. அங்க அவரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரு மான ஸ்டோனை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதை பத்தி புரிஞ்ச அப்புறமாச்சு இவன் ஒத்துப்பான் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆனா நம்ம டோஜன் அங்க கண்டுக்காம போக ஆரம்பிக்கிறான். அட அதுக்குள்ள நீங்க போக கூடாது, நாங்க இதே மாதிரி ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்ணா உங்களுக்கு இது மிகப்பெரிய லாஸா இருக்கும். ஆனா அவன் கண்டுக்கலையா. சரி 8%, அப்படி நீங்க இதுக்கும் ஒத்துக்கலன்னா அவ்வளவுதான், என்னோட பாஸ் கண்டிப்பா என்ன பயங்கரமா அடிப்பான். அப்படியா? அப்படி இருந்தாலும் எனக்கு வேணாம் தான். கேட்டோடனே அவன் 7% சொல்ல அதுக்கும் முடியாதுன்னு சொல்றான். அதே மாதிரி அவன் குறைச்சிங்கனே வரானா. கடைசியில அவனோட ரேட்டு அது 1%க்கு நிக்குது. அதுவும் எதுக்கு நம்ம ஹீரோ 1%க்கு விட்டு வச்சானா, எவ்வளவு தூரம் இவன் கெஞ்சினால, அதுக்காக தான். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு பெரிய திருட்டு பையனா இருப்பான்னு அப்படின்னு. இதை பத்திலாம் ஒரு யோசிப்பாரா. நம்ம ஹீரோ சொல்றான், உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சில பல விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்களா ஒரு பேக், இதே மாதிரி இன்னமும் என்கிட்ட 7 பேக் இருக்கு. இதை கேட்டவங்க 2 பேரும் ஆடி போயிடறாங்க. இன்னது 7 பேகா? சரி நீங்க இங்கே இருங்க, வேலையை நாங்க டக்குன்னு முடிக்கணும். அங்க இதே மாதிரி பில்லியன் கணக்குல நம்ம ஹீரோக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன தேவைன்னா ஒரு
வீட்டை வாங்கணும். அதுக்காக இவன் 110 பில்லியனை செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது போக என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த மானா ஸ்டோன்ஸ் இது அவ்வளவு சீக்கிரத்துல சாதாரணமான கேட்ல கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. பெரிய பெரிய கேட் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிராக்சர் ஜோன் இந்த மாதிரி இடத்துல தான் இது கிடைக்குது. அதே மாதிரி நான் ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அந்த ஜோனுக்குள்ளலாம் என்னால ஈஸியா போயிட்டு வர முடியும். திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜும் வருது. அது என்னன்னா யூகேல ஒரு வேவ் அப்பியர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம்ல, அதே விஷயம் தான் இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது. அங்க ரொம்ப பெரிய வேவ் போயின்னு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்போ வந்து அங்க போகணும்னு இல்ல, ஏன்னா அதை விடவும் ஆளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வகை வகையா ரகரகமா நிறையவே விலை உயர்ந்த டிஷ் அவங்க கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வாயிலேருந்து ஜொல்லா ஊத்துது. பாட்டிமாவும் மெனுவை பாக்குறாங்களா, ஒரு ரேட்டு கிட்டையும் 4-5 முட்டை இருக்கு. ஒரு டிஷ்ஷும் கிட்டத்தட்ட 2,50,000 டோஜன். நம்மளால இதெல்லாம் பே பண்ண முடியுமாப்பா? நான் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பாட்டி அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க. என்ன நான் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணிட்டேன் இந்த டைம்ல. அதனால எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நீங்க சாப்பிடலாம். அங்க நம்ம எங்கும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாளா, அது வாயில வச்சோடனே அப்படி கரையுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப ருசியா இருக்கு. அங்க பாட்டிமாக்கு தான் இன்னமும் அதை சாப்பிடணுமான்னு தெரியல. அதெல்லாம் அவ்வளோ விலை உயர்ந்த ஐட்டம். இது பத்தாதுன்னு இன்னமும் நிறையவே மெயின் டிஷ் எல்லாம் வேற அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்ல இதுவே ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது பாட்டிக்கு. அட டோஜன், நம்ம இன்னும் எல்லாத்தையுமே சாப்பிட போறோமா என்ன? பாட்டி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. விரும்ப சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடலாம். பாட்டிக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரது. அதனால யோசிப்பாங்களா, அங்க எங்க நீட்ரா பாட்டிமா இத சாப்பிடுங்க, இது வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு, கொஞ்சோன்னு ட்ரை பண்ண மாட்டீங்களா எனக்காக? சின்ன பொண்ணு எங்கே கொடுக்கும் போது அவங்க ட்ரை பண்ணாமலா இருப்பாங்க. ட்ரை பண்ண வாயில வச்சோன்னே அது அப்படி கரையுது. பாட்டிமாக்கும் தெரியுது இந்த மாதிரி ரிச்சான டிஷ் எல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு. இதுக்கப்புறம் அந்த எஸ் ரேங்க் பொண்ணு அங்க வர எல்லாருமே அங்க அவளதான் பாக்குறாங்க. அவ டைரக்டா நம்ம டோஜன் கிட்ட வந்து, மிஸ்டர் டோஜன் அது வந்து நீங்க தானே, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னா நீங்க வந்து ஒரு ஹீரோவா அப்படின்னு அவ கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோ டைரக்டா சொல்றான், எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி நானு என்னோட ஃபேமிலி ஒன்னா சாப்பிடுறோம், நடுவுல வந்து நொயின்னு டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன், அதனால வெயிட் பண்றியா, அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்றேன். கேட்டோன்னே ஜோயாங்க்கு ஒண்ணுமே புரியல. ஜோயாங் ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ. இந்த பொண்ணை பார்த்தாலே எல்லாருமே வாயை பொழப்பாங்க. இப்படிப்பட்ட பொண்ணியை இப்படி சொல்லும் போது அங்க ஓகே சொல்லிட்டு அவ போறான். சரி இந்த மாதிரி நான் வெயிட் பண்றேன். அங்க வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணும் போதும் எல்லாரோட கண்ணும் நம்ம ஜோயாங் மேல தான் இருக்கு. ஜோயாங் என்ன இங்க வெயிட் பண்ணிருக்காங்க? ஜோயாங் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ வச்சு அவங்க இங்க வெயிட் பண்றாங்க. யார் அவங்கள வெயிட் பண்ண வச்சிருப்பா? நம்ம ஜோயாங்க விட அவங்க பெரிய ஆளா இருப்பாங்களோ? அங்க ஜோயாங்கும் டோஜனை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அந்த டோஜன் அவன் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த கேட்டுக்குள்ள போனா அவன் எந்த போயிட்டான் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா அவனை பார்க்கும் போது எனக்கு அப்படி தெரியல. அவன் எல்லாரோட கண்ணு முன்னாடியும் தான் இருக்கான். அதுக்கும் மேல எனக்கு என்ன டவுட்னா, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில அவேக்கனிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பேசின அந்த டோனு, அவன் சொன்ன அந்த வார்த்தை, அதுல எனக்கு தெரியுது கண்டிப்பா அவன் ஏதோ அவேக்கன் பண்ணிருக்கான். கண்டிப்பா அது எஸ் ரேங்க் வருமானு கேட்டா கிடையாது, அதை விடவும் கம்மியா இருக்கலாம் ரேங்க் இப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா கேப் மோருன்னு ஒரு பர்சன், அவனும் இதே மாதிரி தான் மானா ஸ்டோனை வச்சு அவைக்கனானா கிட்டத்தட்ட 5 வருஷம் வச்சு அதுக்கப்புறம் தான் அவன் எஸ் ரேங்கே அடைஞ்சான். அது படி பார்த்தா டோஜன் எஸ் ரேங்கா இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ள இருக்கு, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டியா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வருவாங்களா, அந்த இடத்துல ஜோயாங் வரான். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் முன்னாடியே வரான். அவனோட பேரு கேங்கு. என்ன டோஜன் பார்த்தே ரொம்ப நாளாச்சு, நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு வகையில கேட்டுக்குள்ள இருந்து நீ தப்பிச்சிட்டியாமே. இந்த பையன் இருக்கான இவனோட பேரு கேங்கு. இன்கார்னேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு டோஜன் இருந்திருப்பான்ல, அவன் கேட்டுக்குள்ள மாற்றுறதுக்கு காரணமே இவன் தான். என்னப்பா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீ பவரை அடைஞ்சிட்டேன்னு. நான் அதுக்குன்னு நீ ரொம்பவும் துள்ளக்கூடாது, உனக்கு புரியுதா? அங்க ஜூயாங்கும் கேங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு பின்னாடியே கேக்குறா. கேங்க எப்படி தெரியும்? இப்போதைக்கே நான் சொல்றத பண்ண, நான் உன் கூட பேசுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு டாக்ஸியை பிடிச்சு அனுப்பி வர்றியா? இதுக்கு நம்ம ஜூயாங் ஒத்துக்கிறா. அங்க ஹீரோவும் சொல்றான், ஏன்னா எனக்கு வந்து ஒரு முடிக்கப்படாத ஒரு வேலை இருக்கு, அதை வந்து நான் முடிக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம கேங் கூட அவன் சண்டை போட ரெடி ஆகுறான். இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்க லைக்கை எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும். அதனால லைக்கை தட்டி விட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் அழுத்தி விடுங்க, ஏன்னா அப்பதான் உங்களை தேடி வீடியோஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.